ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லைஃப் ஒன் டைம் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல அந்த லைஃப்ல மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதும் ஒன் டைம் தான். சில பேருக்கு 2 டைம்ஸ் நடக்கலாம் மேபி. பட் எல்லாரும் அத விரும்புறதில்ல. அந்த மேரேஜ்ல அந்த நமக்கு வரக்கூடிய பார்ட்னரோட வாழப்போறதும் அந்த ஒன் டைம் தான் அப்படின்றதும் தெரியும். ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சுமே, அந்த பார்ட்னர் நம்ம கூடவே இருந்துமே, பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு குடுத்து பேசுறதுக்கு கூட கண்ணோட கண்ணு அ எவ்வளோ நாள் பார்த்து பேசியிருப்போம். கண்ணோட கண் பார்த்து பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்ற மாதிரி, அந்த நாட்கள்ல கண்ணோட கண் பார்த்து பேசின நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்டென்ஷன்றது அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அதுலேருந்து தான் பிரச்சனைகளும் நெறைய வளர ஆரம்பிக்குது. ஸோ கணவன் மனைவிக்கு ஒரு அந்த திருமண வாழ்க்கைன்றத உருவாக்கிக்கிட்டு, இந்த ஒன் லைஃப்ல அந்த ஒன் டைம் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம போறோம் ஆக்சுவலி. பட் ஆனா பிராக்டிகலி பார்த்தா, ஒரு ஃபினான்ஸ் கண்டிஷனோ, இல்ல இதர என்விரான்மென்டல் ஆ பிரச்சனைகளோ, இல்ல உறவு சம்பந்தப்பட்ட மத்த உறவுகள்னால வரப்பட்ட பிரச்சனைகளோ, இப்படின்னு எதோ சார்ந்தோ அந்த 2 உயிர்களும் போயிட்டுருக்கே ஒழிஞ்சு, உனக்காக நான், எனக்காக நீன்னு தெரிஞ்சும் கூட, அந்த வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்றதுக்கு, இங்க முக்காவாசி குடும்பங்கள்ல கணவன், மனைவி ரெடியா இல்ல. தெரிஞ்சுமே பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்ததுமே, அந்த உயிரினுடைய மதிப்பு தெரியல. அந்த உயிர் வந்து அந்த உயிர் தான் உனக்கான சந்தோஷத்த குடுக்கறதுக்கு அந்த பக்கமும், இந்த பக்கமும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அத பகிர்ந்துக்கிட்டோம் எல்லா வகையிலும் அப்டின்னா, முக்காவாசி மன அழுத்தங்களே மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயத்த சரி பண்ண தான் கடவுள் கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த ஒரு ஆண், பெண் இணைப்பு அப்படின்றத கடவுள் உருவாக்குனார். அத வந்து நம்மளுமே அ அந்த வாழ்க்கைக்குள்ள போறோம். ஆனா, இத்தன விஷயங்கள் புரிஞ்சுமே, அந்த திருமண வாழ்க்கையே என்ன ஆக்கிடுறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்கா அதுல மனமுவந்து இல்லாம, அத கரெக்ட்டா அனுபவிக்காம, புரிஞ்சுக்காம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கையே மன அழுத்தத்துக்கான காரணமா மாத்திக்கிறதுக்கு இருவருமே தான் அங்க காரணமாக இருக்கோம். ஸோ, கணவன், மனைவி திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வேல்யூ பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கே உங்களுடைய கணவனையும், உங்களுடைய மனைவியும் எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அது சோஃபாலயோ, இல்ல உங்க வீட்ல 2 சேர் கிடந்தது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா உட்கார்ந்து, கண்ணோட கண் பார்த்து, கையோட கை சேர்த்துக்கிட்டு, இப்போ இந்த நிமிஷத்துல என்ன பிரச்சனை உன் கூட இருந்தாலும், என் கூட உனக்கு இருந்தாலும், இந்த வாழ்க்கைய நம்ம தான் சமாளிச்சு வாழணும். நான் என்ன மாரி உனக்கு மாறணும்னு நீ ஆசைப்படுற. நீ என்ன மாரி மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் என்னதான் தவறு பண்ணுனேன். அத நான் என்ன திருத்திக்கணும்? என்ன மாத்திக்கணும் இந்த வாழ்க்கைய? உன்னோட நான் சந்தோஷமா வாழ்றதுக்குன்னு, ஒரு 5 நிமிஷம் கண்ணோட கண் பார்த்து பேசுனீங்க அப்டின்னா, இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே கண்டிப்பா சமாளிச்சு, சந்தோஷமா வாழ்றதுக்கு இன்னமுமே உங்க வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில நேரங்கள் இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.